போகணும். ஆனால் சரி போக முடியாது போல். வந்தால் இந்த பக்கம் போகலாம். மணிக்கு பின்னாடி பக்கம் இருக்க வழி. ஓகே, நம்மளுக்கு நிறைய தடை இருக்குது. அதாவது மழை பெஞ்சதுனால இந்த இடத்துல நிறையாவே தண்ணி வந்துருக்கு. கொஞ்சம் பள்ளம் மேடாக தான் இருக்கும். இப்போ நம்ம தோரணமலைக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி பக்கத்தில் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம குளிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு அவ்வளோவா யாருமே வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது, இந்த வழியாக தான் வரணும். காற்று ரொம்ப அடிக்குதே. இந்த பக்கம் குவாரி ரோடு மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சல்லி தயக்கிற கடை. வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போடுற புது வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நம்ம எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் போடுறோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போடுற ஏரியாஸ். நாங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவோம். எங்களை ஃபாலோ பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மலை இதுக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு அந்த குளிக்கிற ஏரியா வந்துடும். ஆனால் இந்த பக்கம் நிறையா ஃப்ளாட்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. தண்ணி வர்றதுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதை கட்டி முடிக்கலை. முடிச்சதுக்கப்புறம் தண்ணி இந்த பக்கம் வர்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நம்ம தோரணமலைக்கு பின்னாடி இருக்கிற மலையில்
டேம் நீங்கள் ராமநதி டேம் அந்த பக்கம் போயிருப்பீங்க. அந்த பக்கம் உங்களை அலோட் பண்ணலன்னா இந்த பக்கம் நீங்கள் வாங்க. இங்கே ஆள்நட மட்டும் யாரும் இருக்க மாட்டீங்க. குளிக்கிறதுக்கு இங்கே நிறையாவே இடம் இருக்குது. அதை நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, நம்ம குளிக்கிற இடத்து பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமியோட கோவில் இருக்கும். அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஆள் நடப்பாட்டு அவ்வளோவா இல்லைன்னாலும் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கருப்பு கோயில் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்து இறங்கணும். வெயிட் நாங்கள் இறங்கிட்டோம். இந்த பக்கம் தான் இதான் மலை. அங்கே தான் குளிக்கிற இடம். நம்ம அங்கே தான் போக போகிறோம். பார்த்து அந்த வட்டம் அது பிடிக்காது. அவ்வளோதான்பா. வண்டி ஆஃப் பண்ணுவோமா? பார்த்து பிரேக் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்து அவ்வளோதான். இதில் எதுக்கு இறக்கிக்கிட்டு இருக்காங்க? அவ்வளோதான்பா. உள்ள நான் போய் குளிக்க இடத்த போய் காமிங்க. நான் குளிக்கிறத காமிச்சிட்டு வரேங்க. இந்த இடத்துல வரமா பார்த்துவாங்கன்னு ஃபஸ்ட்டு நிறைய வண்டிகள் இதாமல் ப்ளே. நான் தப்பாக ப்ளே பண்ணேன். இதான் குளிக்க இடம். இப்போ நம்ம குளிக்க போகிறோம். நீங்கள் எடுத்து வாங்க. நீங்கள் என்ன இது கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து வரணும். நீங்கள் எங்கே குச்சி கொண்டு வரணும். நீங்கள் இங்கே ஆள் இருப்பாங்க. நம்ம அங்கோடி போகலாம். அங்கிட்டு போ. நீங்கள் சத்திர சைடு வந்தீங்கன்னா பாரிஸ் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடுறீங்க. சத்திர சைடு வந்தீங்கன்னா பாரிஸ் கலெக்ஷனில் அப்படியே ஒரு விசிட்டை போட்டு போங்க. ஜம்முன்னு கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. நாங்களாம் அங்கே தான் நிறையாவே டிஸ்கவுண்ட்டும் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக பாரிஸ் கலெக்ஷனில் வாங்கணும். வசந்த் அன்கோவுக்கு 8ஆப்லேயே இருக்குது. அதுவும் சத்திரத்தில் கடையார் ரோட்டில் இருக்குது. நீங்கள் வந்தால் பாரிஸ் கலெக்ஷனுக்கு வந்துடுங்க. டிஸ்கவுண்ட் நிறையா இருக்கும். இப்போ அந்த பக்கம் மழை பாருங்க. ஆனால் அந்த பக்கம் தண்ணி எவ்வளோ வராது. நம்ம அந்த பக்கம் நீங்கள் முன்னாடி தண்ணி வந்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த எல்லாம் ஏறுதான் இருக்கும். நீங்கள் நீ இருக்கிறியா? இவன் தான் என் தம்பி. இதான் எங்கள் அண்ணன். அது எங்கள் அப்பா. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த இடத்துல கம்பு எடுத்துக்கோங்க. ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல நிறையாவே வெயிட் தூக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த இடத்துலலாம் சேஃப்டியாக இறங்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இங்கே கம்பி இது மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கணும். இங்கே நமக்கு பெர்மிஷன் உண்டு. அது கவலை இல்லை. வாங்க. ஆமாம், ஃப்ரீ பெர்மிஷன் தான். இங்கே டேமில் மாதிரி அலோடு கிடையாதுன்னு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. குளிக்கிறதுக்கு இடம் நல்லாயிருக்கும். டேமில் மெனக்கட்டு வந்திருக்கோம். ஆனால் எங்களால் டேமில் குளிக்க முடியலன்னு அவங்க வரவங்களுக்குலாம் இந்த இடத்துல நிறையா சொட்டா துணிகள் இருக்குது. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க. நம்ம குளிக்கிற இடத்துல இன்னும் ஸ்பாட் பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி போகும். நீங்கள் இந்த சீசனில் வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு இந்த இடத்துல நிறையா தண்ணி ஓடும். அப்புறம் இந்த தண்ணி அவ்வளோவா ஜில்லுன்னு இருக்காது. கவலைப்படாதீங்க. அதாவது குளிருன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப மட்டியான சாண்டு. இது ரொம்ப உள்ளே போகுது. வாவ், மீன்லாம் இந்த இடத்துல ஓடுது. தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். கூமாம்பட்டியில் என்னங்க ஊர்? இங்கே வாங்க. கூமாம்பட்டியில் என்னங்க ஊர் இருக்குங்க? யாருங்க தண்ணிலாம் அப்படியே அதை காமிச்சிருக்கவே மட்டும் தண்ணி கண்ணாடி மாதிரியே இருக்காது. இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது. ஆனால் சில பல இடத்துல இந்த மாதிரி இலைகள் இருக்கும். இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன்.
இந்த இடத்துல நவாப்பழம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நம்ம பறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலம் சைடு இப்போ சாரல் திருவிழா போயிட்டுருக்கு. அதாவது முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரத்தான். நீங்கள் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம்தான். குற்றாலம் சைடு வந்தீங்கன்னா இந்த டேமில் வந்து அலோட் பண்ணலன்னா இந்த பக்கம் வாங்க எல்லா சைடும். உங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னா இந்த இடம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப இது ரொம்ப அடர்த்தியான காடு. தண்ணி சூப்பராக இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். ஏய் நல்லா இருக்கு. இது ஒரு குச்சி இங்கே பாருங்க. இது ஒரு இது தொடர்றதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். எப்படி ஆடுது பாருங்க. நம்ம கைஸ் பாருங்க, தண்ணியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நான் கேமராலே எப்படி இருக்குன்னா நீங்கள் ரியலில் வந்து பாருங்கள். உங்களுக்கு செம்மையாக இருக்கும். குளிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆழமாகவும் இருக்கும். ஒரு கரெக்டான ஸ்பாட்டு தான் இது. பாருங்க நீங்களே பாருங்க இந்த இடத்துல.